ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Govindan sir. 30 முக்கோடி தேவர்கள் என்பது 33 பேர்தான். அதில் ஆதித்யர்கள் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், ருத்ரர்கள் 11 பேர், இது தவிர இந்திரன் மற்றும் பிரஜாபதி என்று மொத்தம் 33 பேர்தான். இவர்கள்தான் 30 முக்கோடி தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால் சூரியன் கூட தேவர்களில் ஒருவர்தான் என்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு ஆன்மீக குறிப்பு ஒன்று கூறுகிறது. இது சரிதானா? தேவர்களுக்கும் மறுபிறப்பு உண்டு என்றும் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்று சூரியர்களில் ஒருவராக விஷ்ணு என்ற நிலையில் தாங்கள் எதிர்காலத்தில் அறியப்படுவீர்கள் என்றும் பல அருளுரைகளில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். சூரியன் 30 முக்கோடி தேவர்களில் ஒருவன் என்று சொல்லப்படும் போது தங்களுக்கும் மறுபிறப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? தேவர்களில் கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், கிம்புருடர்கள், இந்த மாதிரி எவ்வளோ பிரிவுகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு கேபினெட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு கேபினெட் இருக்குது. அந்த மாதிரி தேவர்களில் கூட பெரிய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் நான் சொல்கிற மாதிரி கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருவர்கள், யட்சர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் 33 கோடிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகை இன்றைக்கி ஒரு 500 கோடி தாண்டியாச்சு. அதில் செலக்ட் ஆகி ஒரு 33 கோடி பேர் இந்த மனிதர்களை ஆள்றாங்கங்கிறது ரொம்ப கம்மி நம்பர் தான். ஒரு 500 கோடி ஜனங்க, இது போக மற்ற ஜீவராசிகள், இவங்க எல்லாரையும் ஆள்றதுக்கு 33 கோடி பேர் கம்மி தானே. அதனால் லெட்ஸ் நாட் பாதர் அபவுட் தி நம்பர். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போது கேளம்பாக்கம் இருக்குன்னா, இது ஒரு கலெக்டர் இருக்கான், அவனுக்கு கீழே டெப்டி கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தாருங்க, ஆர்ஐ, இவ்வளோ பேர் வச்சுன்னு இருக்கானுங்க. இப்போ இவ்வளோ பெரிய உலகத்தை ஆள்றதுக்கு 33 கோடிங்கிறது ரொம்ப கம்மி நம்பர் தான். ஸோ லெட்ஸ் நாட் பாதர். ஒன்று. ரெண்டாவது, இதில் ஹை லெவல்னு சொல்கிறப்போ சூரியன் உங்கள் விஞ்ஞானபூர்வமாக கூட மற்ற மீதி 8 பிளானெட்டுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவர், எனர்ஜியை கொடுக்கக்கூடியவர். மற்றதெல்லாம் சுயம்பாகம் அல்ல, சூரியன்கிட்டேருந்து பவர் வாங்கி கொடுக்கறது தான், இன்க்ளூடிங் சந்திரன். அப்போ ஆதித்யானா மகம் விஷ்ணுன்னு சொல்கிற போது சூரிய குடும்பத்தில் 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன் கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில். அதே மாதிரி 11 பேர் ருத்ரர்கள் இருக்காங்க. ஏகா தச, ஏகம் ப்ளஸ் தஸ்னா 10, ஏகாதச 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன்ட்டு பகவத்கீதையில் வருது. ருத்ரானாம் சங்கர சாஸ்மி. ஒரு ஹியரார்க்கி இருக்குது இல்லையா? உங்கள் கவர்மெண்ட்டில் சரி, ரெவென்யூவில் சரி, எல்லாத்துலேயும் ஹியரார்க்கி இருக்குது. அதில் இந்த விஷ்ணுங்கிறது ஒரு ஹை லெவல், ருத்ரர்கள் என்பது ஒரு ஹை லெவல். அதில் நான் இந்த போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வேறு என்ன, இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு மனுஷனாக இன்றைக்கி வந்திருக்கோம். செல்லான்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இன்று மனிதனாக வந்திருக்கோம். மனிதனாக வந்த பின்னாலேயும் நமக்கு கண்ணு தெரியுது, மூக்கு சுவாசிக்குது, காற்று இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, கை காலெல்லாம் வீசி நடக்க முடியுது. இதுக்காக நாமளே முதுகில் தட்டிக்கலாம். அண்டு ஒரு அறிவார்ந்த நிலையில் செயல்படக்கூடியவர்கள் ஒரு 50% இருப்பாங்க. அதில் நம்ம இருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. அதில் தானம் செய்கிறவன், தவம் செய்கிறவன் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நாம் இருக்கோமா, நம்ம தானம் செய்கிறோமா, தவம் செய்கிறோமான்னு. இதிலெல்லாம் நீங்கள் கிளிக் ஆகிட்டா, தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுவேன். யூ ஆல் ஆல்சோ பிகம் எ தேவதை. ஒரு தேவராக நீ கூட மாறலாம். ஸோ யூ ஷுட் திங்க் ஆஃப் எலிவேட்டிங் யுவர் செல்ஃப் டு ஹையர் போஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் தட் இந்த மனிதன் தான் அல்டிமேட் நீ நினைக்க தேவையில்லை, இதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பாதரிங் அபவுட் அதர்ஸ், யூ சி வாட் போஸ்ட் யூ கேன் கெட். இவ்வளவு பிரம்மாண்டமான ஆன்மீக அமைப்பை உருவாக்கி அவை அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். கிச்சன் கேபினட் மாதிரி ஒரு அதிகார அமைப்போ அல்லது ஒரு தனி செயலாளரோ தங்கள் பெயரில் பேங்க் அக்கௌண்ட்டோ எதுவுமே தங்களுக்கு எப்போதுமே இருந்தது இல்லை.
உலகமே வியந்து பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான ராமராஜ்யா ட்ரஸ்டில் தாங்கள் ஒரு நாள் கூட ஒரு சாதாரண ட்ரஸ்டியாக கூட இருந்ததில்லை. ஒரு ஞானி பற்றற்ற நிலையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்டிக்கொண்டிருக்கும் ரோல் மாடல் சுவாமி தாங்கள். ஆனால் தாங்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு குடியிருப்புக்கோ அல்லது கட்டிடத்திற்கோ கைலாயத்து இறைவனின் பெயரை கொண்ட தாங்கள் பெயரை கூட வைக்கவில்லையே, அது ஏன்? அப்படி வைத்தால் அது கூட சுயநலம் சார்ந்த பற்றுதல் ஆகிவிடும் என்று தாங்கள் கருதுகிறீர்களா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படிங்கிறான். நம்ம பிடிக்க வேண்டியதெல்லாம் எந்த பற்றும் இல்லாதவனுடைய பற்றை, அது கடவுள் தான், அவனுக்கு எந்த பற்றும் இல்லை. மற்ற பற்றின்றி நின் பாதமே பாவித்தேன் அப்படிங்கிறார் சுந்தரர். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பாதத்தை மாத்திரம் பிடிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமெய்தினேன் அப்படின்னார். ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, பிறந்துட்டேன், என்னுடைய லட்சியமெல்லாம் இனிமேல் உலகத்தில் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உலகத்திலே மிகப்பெரிய வியாதி எது? இந்த பிறப்பு தான். அதனால் பெரிய பெரிய மகனியர்கள் மகான்கள் என்ன சொல்கிறாங்க? பிறவா வர வேண்டும் பெம்மானே, பிறப்பு உண்டேல் நின்னை மறவா வர வேண்டும். இப்படி வரிசையாக அவங்க சம பண்ணிக்கிட்டே வராங்க. அது கூட முடியலன்னா அறவா நீ அடிக்கீழ்ங்கிறார். பாம்பை அணிந்து கொண்டிருக்கிற சிவபெருமான் உன் பாதத்தில் ஒரு டஸ்டாவது இருக்கிற வேலையை எனக்கு கொடு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஞானத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பல நிலைகள். அன்னகிரிநாதர் இருக்கார். அவர் கதிர்காமத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய தரிசனத்துக்காக அவர் கிடைக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு முருகன்கிட்ட? நின் மார்த்தங்கு தாரை தந்த அருள்வாய்ங்கிறார். உன் மார் மேலே ஒரு மாலை போட்டிருக்குல்ல, தாருனா மாலை, அதை எனக்கு கொடுப்பா அப்படிங்கிறார். இது என்னடா இது? சித்தாடை கட்டத் தெரியாத சிறிய பருவத்தில் என்னுடைய அலங்கல் அணிந்தர்களேன்னு வள்ளலார் பாடுறார். சின்ன வயசுலேருந்தே இருக்கேன், நான் கொடுக்குற பாமாலை பூமாலை எல்லாம் நீ எடுத்துக்கோங்கிறார். இவர் போய் கடவுள்கிட்ட உன் மார்பில் இருக்கிற மாலையை எனக்கு கொடுங்கிறார். நம்ம தானே கடவுளுக்கு மாலை கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார். இவ்வளோ பெரிய உலகத்தில் நீ ஒருத்தன் தான் தில்லா, நான் தானே கடவுள்னு சொல்கிறேன். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே நின் மார் தங்கு தாரை தந்தருள்வாயே. நீ ஒருத்தன் தான் தில்லா, நான் தான் கடவுள்னு சொல்கிறேன். அந்த மார் தட்டி சொல்கிற இல்லையா, அந்த மார் மேலே அந்த மாலை இருக்குது, அதனால எனக்கு அது ரொம்ப உகப்பானதாக இருக்கிறது என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். உலகத்தில் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. அதில் பல்வேறு கேட்டகரிஸ் இருக்காங்க. சித்தர்கள் இருக்காங்க, ரிஷிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் விதவிதமான ஆட்கள், ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டிஸு குவாலிஃபிகேஷன் வேறு வேறு இருக்கும். இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியர் இருக்கார். பரமாச்சாரியாருக்கு ஏதாவது டவுட்டெல்லாம் வந்தால் சொல்லி கொடுக்குற அளவுக்கு கூட சில பண்டிதர்கள் இருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த முருகனை பற்றி கொஞ்சம் டவுட் இருந்தது, இந்த உபன்யாசகர் என்ன வந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் சொன்னார் ஆமாம் முருகரும் ஒரு ரிஷியாக இருந்தார், அவர் பேர் சனத்குமார மகரிஷி. சனத்குமார மகரிஷியாக இருந்தவர் பிரம்மாவுடைய மானச 4 புத்திரர்களில் ஒருத்தர். இவங்கெல்லாம் பிறந்த உடனே போய் தவத்தில் உட்காந்துட்டாங்க. ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் உட்காந்து இருப்பாங்க. எப்பயாவது கண்ணை முழிப்பாங்க. அப்போ அவர் பிரம்மா கிட்ட வந்து கேட்குறாரு, நான் தேவசேனாதிபதியாக அசுரர்கள் கூட சண்டை போடுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்ததே அப்படிங்கிறாரு. பிரம்மா சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்றும் எழுதலைப்பா. எப்போ உனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கோ அந்த தாட் மெட்டீரியலைஸ் ஆகும். அதனால் ஏதாவது ஒரு காலத்தில் தேவர் அசுரர்களுக்கு சண்டை நடக்கிற போது நீ தேவசேனாதிபதியே இருப்ப அப்படின்னு. இவர் திருப்பியும் போய் கண்ண முடியும்னு உட்காந்துக்கிறார். இவருக்கு ஒரு எண்ணம் வருது, போய் கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கிறாரு, திருப்பியும் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இந்த உலகத்தில் பல அட்டூழியங்களை இந்த சூரபத்மன், சிங்கமுகாசுரன் இவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா. அப்போது தேவர்கள் எல்லாம் போய் முறையிடுறாங்க. ஏன்னா நீ இதுக்கு போனீங்கன்னா திருநாகேஸ்வரம் கோயில் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே இந்திராணியை ஜெயிலில் வச்சுருந்தா இந்திரன்னுவாங்க. ஐயப்பசாமி காவல் இருந்தா இந்திராணிக்கு, அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அப்படிலாம் பல. இவங்களுடைய அட்டூழியம் ஜாஸ்தியாகிற போது தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட போகிறாங்க. அப்போ சிவன் சரி அவனுக்கு வரம் இருக்குது, நானும் இல்லை என்னுடைய பிள்ளைகளோ தான் அவனை அழிக்க முடியும், மற்றவங்களால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த தவத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா சனத்குமார மகரிஷி,
அவர்கிட்ட சிவனும் பார்வதியும் போகிறாங்க. ஒரு கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்போ சிவன் சொல்கிறார், நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் உன்னை கூப்பிடவே இல்லையா, நான் என் பாட்டிக்கு உட்காந்து தவம் பண்ணிட்டேன், நீ எதிரில் வந்து நிற்கிற, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குற, இதுலேருந்து உனக்கு எங்கிட்ட ஏதோ காரியம் ஆகணும் போலுக்குது, கேளு அப்படிங்கிறார். சிவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு உத்தமமான பிள்ளை எனக்கு பிறக்கணும்பா அப்படின்னு. சரி, பிரம்மா எனக்கு சொல்லியிருக்கார் ஒரு தடவை, இந்த மாதிரி இந்த உலகத்தில் அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும் தேவ சேனாதிபதியான, அப்போ நான் வர்றேன் அப்படின்னு. பார்வதி, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி உத்தமமான பிள்ளை எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. அவர் சொல்ற, நீ யாருமா? அந்த ஆள் தான் கேட்டான். நான் சொன்னேன், நான் யாருடைய கர்ப்பத்திலையும் பிறக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னு. அந்த அம்மா, என்னங்க இது, என் கர்ப்பத்தில் இல்லாமல் எப்படி உங்களுக்கு குழந்தையாக வருவான்ட்டு. இது சிவன் சொல்கிறார், பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தேன், அவன் என் தலைமையில் கை வச்சு டெஸ்ட் பண்ணுறான்னு வந்தபோது நான் ஓடி போனேன். இப்போ என்னை காணாமல் கலக்கத்தில் நீ வந்து ஒரு அந்த குளம் தண்ணி ஆகிட்ட கலங்கி, அதுதான் பஸ்ம குளம். அந்த குளம் நீ உன் உடம்பு தானே, உன்னுடைய உடம்பு தான் அது, அதனால் அதில் முருகப்பெருமானை தாங்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இதுக்கு நடுவில் கிருத்திகை பெண்டின்னு 6 பேர் மகாவிஷ்ணுக்கிட்ட தவத்துட்ருக்காங்க. என்ன தவம்? உலகத்திலேயே ரொம்ப உத்தமமான பிள்ளை எங்களுக்கு தான் பிறக்கணும். மகாவிஷ்ணு அவங்ககிட்ட போகிறார், அம்மா நீங்கள் 6 பேருமே 100க்கு 100 மார்க் வாங்கிட்டீங்க, அதில் யாராவது ஒருத்தருக்கு நான் வரம் கொடுத்தா மீதி 5 பேர் எனக்கு சாபம் கொடுத்துருவீங்க, அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இப்போது சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு குழந்தை வரப்போகுது, அது அம்பாள் தன்னுடைய சரீரமாகிய குளத்தில் தாங்க போகிறா. நீங்கள் 6 பேரும் ஃபாஸ்டர் மதர்ஸ்னும், அந்த காலத்தில் அப்படி தான் பால் கொடுக்குறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க, செவிலி தாயின்னு பேர் அவங்களுக்கு. நீங்கள் 6 பேரும் அந்த முருகனுக்கு பால் கொடுத்து வளர்த்துருங்க, அப்போ உங்கள் பிள்ளை தானே அவர். அவங்க சரின்னு ஒத்துக்கிறோம். இப்போ முருகப்பெருமானுக்கு அந்த 6 பேரும் பால் கொடுத்து வளர்க்குறாங்க. கிருத்திகை பெண்டின்னு அவங்களுக்கு பேர். இப்போ தாயுடைய கர்ப்பத்தில் வந்த மாதிரி இந்த சரவண கோயிலில் பஸ்ம குளத்தில் வராங்க. இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றா சேர்க்கிறா பார்வதி. அப்போ 6 தலை வருது, 12 கைகள் வருது. அதுதான் முருகப்பெருமான் இந்த உலகத்தில் வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அந்த 3 பேரையும் எப்படி வதம் பண்ணாங்க, அவருக்கு எப்படி 9 சேனாதிபதிகள் ஆஃப் லார்ட் சிவா, வீரபாகு தேவர், வீரகேசரி, இந்த மாதிரி 9 பேர் சிவனுடைய பேர், நவகணங்கள்னு நவநாத சித்தர்கள்னுவாங்க. அவங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணி முருகன் சூரபத்மனையும் இந்த சிங்கமுகாசுவரனையும் அவனையும் அழிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கந்த புராணத்தில் வருகிற கதைகள். இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போது 6 தலையோட முருகர் இருக்காருன்னா அது என்ன நம்புற மாதிரியாக இருக்குது. அதனால் அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள்னு 6 சக்கரம் இருக்குது. ஸோ முருகன் என்பவன் யார்? குண்டலினி சக்தியினுடைய ஒரு ஃபார்மேட். அவன் பேர் நாகசுப்ராயுடு, இல்லை நாகசுப்ரமணியன்னு பேர் அவருக்கு. அதனால் முருகனுக்கு 6 தலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்குது, தொப்புலேருந்து எடுத்துக்கிட்டு 6 ஆதாரங்கள்னு சொல்கிறது. ஸோ அதுதான் முருகன் அப்படின்னா. குண்டலின்னு என்ன? நாகப்பாம்பு அப்படின்னு அர்த்தம். இப்படி நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய புராண கதைகளுக்கும் அதனுடைய தத்துவார்த்தமான விஷயங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நமக்கு ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியாக இருந்தபோது பெரிய விஷயங்கள் யோகா இதை பற்றியெல்லாம் சொன்னால் புரியாது, அதனால அந்த மாதிரி சொன்னாங்க. தசரதனுக்கு இவனுக்கு ராவணனுக்கு 10 தலைன்றாங்க. அதுக்கு அர்த்தம் அதல்ல. இந்த உபாசனா மார்க்கத்தில் தசமகா வித்தைன்னு ஒன்று இருக்குது. அதை அவன் பண்ணியிருந்தான், பெரிய ஸ்காலர். அந்த தசமகா வித்தை தெரிஞ்சதுனால தசகண்ட, நம்ம மந்திரம் சொல்கிற போது இப்படி தானே சொல்லணும், அதனால் அவனுக்கு தசகண்ட ராவணன் அப்படின்னு பேர். பிரம்மாவுக்கு 4 தலைன்றோம். நீயே யோசனை பண்ணு. அப்போ அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 4 திசைக்குது. பிரம்மம் என்பது இந்த படைப்பு, இந்த படைப்புக்கு 4 திசைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு சிவன் இருக்கார், அவருக்கு 5ன்றாங்க. அது என்ன? 4 திசை இல்லாமல் ஆகாசத்தை பார்த்த ஊர்த்துவ முகம் ஒன்று இருக்குது. பசுபதிநாத் கோயிலெல்லாம் கூட அப்படி இருக்கும். அதனால் அவருக்கு 5 தலைன்னு சொல்கிறது. பெருமாளுக்கு 7 மலை அப்படிங்கிறோம். 7 மலைன்னா என்ன அர்த்தம்?
நமக்கு 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அது 6. இந்த இடத்துல 5 அம்பாள் இருக்கா, இந்த இடம் 6. இதுக்கு மேலே இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 7th பேர், இதுதான் 7. அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரைன்றது இது. அதை விளக்கின உடனே ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஒரு ஜோதியில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு மலையை மாதிரி பார்த்தேன். நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்னே, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இட் வாஸ் என் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி அப்படிங்கிறார். எனக்கு என்ன தெரியும், அந்த நேரத்தில் கடவுள் தான் எனக்குள்ளே இருந்தார். அதனால் கடவுளுக்கு தான் அந்த அனுபவம் என்னான்னு தெரியும். அப்போ நீங்கள் புராணங்களை எதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்களோ, பிரம்மாவுக்கு 4 தலைன்னா 4 திசை, முருகனுக்கு 6 தலைன்னாக்கா 6 சக்கரங்கள், பெருமாளுக்கு 7 மலைன்னாக்கா 7வது திரை வரைக்கும் இருக்கக்கூடிய சக்கரங்கள். நம்ம உடம்பே இருக்கு இல்லையா, இது கூட ஒரு மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் கிரியேஷன். இந்த வெளியில் இருக்கிற உலகத்துக்கு என்ன பேர், அண்டம்னு பேர். நாம் யார், ஒரு பிண்டம். ஸோ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. வெளியில் என்னெல்லாம் இருக்கோ நம்மக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல நமக்கு சூரியன் இருக்கார், கண்கள் இருக்கு இல்லையா, அதை சந்திர சூரியனும் சொல்கிறது உண்டு. மூக்கில் வர்றது வாயு, இந்த இது இருக்கு இல்லையா வாயு, இதுலேருந்து வர்றது அக்னி, காதிலிருந்து வர்றது தண்ணி. ஜனங்க 1 போகிறாங்க இல்லையா, அந்த ட்ராக்குக்கு இது. அதனால தான் ஆயிருங்க என்ன பண்ணுவாங்க, யூரினரி ட்ராக்குக்கும் காதுக்கும் பூணூல் சுற்றிக்குவாங்க. ஏன் பூணூல் சுற்றிக்கிறாங்க, நல்லா யோசனை பண்ணு. பகீரதன் தவம் பண்ணுறான், கங்கையை வர வைக்கணும். சிவன் சொல்கிறார், ஆகாசத்துலேருந்து கங்கை வந்தால் அவங்க பூமி அடிச்சுன்னு போடுமே பாவி அப்படிங்கிறாங்க. இப்போ ஜான்ம முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நீ வீடு நான் பார்த்துக்கிறேன்னு இவர் தலையில் வாங்கி தன் காது வழியாக விடுறாரு. அதனால் கங்கைக்கு ஜான்வி அப்படின்னு கூட பேர், ஜான்ம முனிவர் காதுலேருந்து வந்ததுனால. அதனால் இன்றைக்கி நம்முடைய காது வழியாக பூணூல் சுற்றிக்கிட்டு ஒன்றுக்கு போகிற ஐரங்களும் இருக்காங்க. முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அஜய் ஜல சம்பந்தம் நம்ம இடுப்பு கீழே யூரினரி ட்ராக்கில் இருக்குது. அதனால் அவங்க கத்தனா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சர்க்கம்சிஷன் பண்ணிக்கிறானுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த யூரினரி வியாதியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை கட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இந்த காதில் சுற்றிக்கிட்டு போகிற போது இந்த இடத்துல கொடுக்குற ப்ரெஷர்னால அவங்களுக்கும் ப்ராப்ளம் வராது. பல விஷயங்கள் நம்முடைய மதத்தில் இருக்கிறதெல்லாம் சயின்ஸ், எல்லாம் பெரிய ரிலீஜியஸ் விஷயம். நம்ம வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுன்னு இருந்தோம் ஒரு காலத்தில். அது என்னது, வெத்தலை, அதில் குளோரோஃபில் இருக்குது, பாக்கு இருக்குது, கொஞ்சம் லைம் சுண்ணாம்பு வைக்கிறோம், ஒரு ஏலக்காய் அதெல்லாம் வச்சு அதை மடித்து சாப்பிட்றோம். தட்ஸ் டூ குட் ஃபார் டைஜஷன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தடவை அதை போட்டுக்கணும். அதனால் கடவுளுக்கே கூட தாம்பூலம் தர்சயாமி, அப்புறம் தாம்பூலத்தை சாப்பிடுவா அப்படின்னு அர்த்தம். இதை விட்டு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, எப்போ பாரு இந்த மாடு மாதிரி வெத்தலை போட்டு 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 மணிக்கின்னுட்டு பல்லெல்லாம் காவி காராயி அதை குத்தத்துக்கு வர குச்சியெல்லாம் வச்சுக்கின்னுட்டு அதிவிஷ்டி அனாவிஷ்டின்னுவாங்க. அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் விஷமுங்கிற மாதிரி. அதனால் நம்ம பெரியவங்க அறிவாளிங்க. நம்ம கையில் ஒரு மோதிரம் போட்டு சொன்னாங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கொஞ்சம் புளி கிளி இதெல்லாம் இருக்கா, அதனால் கொஞ்சோண்டு இந்த மோதிரத்தில் இருக்கிற அந்த அலுவியல் பார்ட்டிகள்னுவாங்க, அது நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அதனால தான் மோதிரம் போடுறது. இப்படி எல்லாத்துக்கு பின்னாலேயும் நம்ம ரொம்ப அறிவார்ந்த ஒரு சொசைட்டி. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் போனதுனால எல்லாத்தையும் விட்டு நாமெல்லாம் இப்போ சாப்பிட்றோம். சாப்பிட்ற போது ஒரு இலை இருக்குது, அதெல்லாம் அவங்க எல்லாம் பரிமாறுற போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி எடுத்து இலையை சுற்றி இப்படி பண்ணுறோம். இது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, படைக்கிறோம் தேவர்களுக்கு நம்ம சாப்பிட்றதுன்னு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த தண்ணியை சுற்றி போகிற போது வெளியில் இருக்கக்கூடிய எறும்பு முதலாகிய விஷயங்கள் நம்ம இலையில் தெரியாமல் நம்ம கண்ணுக்கு தான், நம்ம ஏற்கனவே கண்ணாடி தான் போட்டிருக்கோம், அதை நம்ம சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுனால அந்த தண்ணி விட்டாக்கா அது சுற்றி வராது. அதுக்காக தான் அதை தண்ணி விடுறது. சரி, அதுக்கு நம்ம சோறுலாம் பண்ணக்கூடாது இல்லை, அதனால் கொஞ்சோண்டு எடுத்து அது ஒரு வைப்பாங்க, அது சாப்பிட்றதுக்காக அதை வைப்பாங்க. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் சயின்ஸ் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை முறைகளில் பயங்கரமான சயின்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், அது அப்படி தான். உலகத்தில் காணாமல் கோணாமல் கண்டு கொடு ஆடு பார் கிடைக்கும்.
காணாமல்னா என்ன? பிஃபோர் சன்ரைஸ், சூரியனை பார்க்காததுக்கு முன்னால். கோணாமல்னா அட் நூன், சூரியன் 12 டிகிரியில் இருக்கிற போது 12 மணிக்கு. கண்டுன்னா 6 மணிக்கு அஸ்தமன நேரத்தில் சூரியனை பார்த்து. ஒரு நாளைக்கு 3 வேளை கொடு அப்படின்னா பூவு புஷ்பம். இந்த பூ ஜலம், அதுதான் பூஜா. போதோடு நீர் சுமந்தேத்தி. ஸோ அது 3 வேளை சூரியன் கொடுக்கணும். ஏன்னா அவன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இந்த பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கூட வேப்பரைஸ் ஆகி திருப்பியும் மழையாக வர்றதுக்கு கூட சூரியன் தான் காரணம். நிதியின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னோம். அப்போ பூஜா அப்படிங்கிறது கடவுளுக்கு நாம் கொடுக்கலாம். காணாமல் கோணாமல் கண்டு கொடுங்க. ஆடு அப்படின்னா நிறைய நதிகள் இருக்குது, புண்ணிய நதிகள். அதிலெல்லாம் போய் நீராடுன்னு அர்த்தம். ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, மார்கழி மாதம் வந்துச்சு, எல்லாம் நீராட போதுவீர் போதுமீனும் நேரிழையீர், எல்லாம் வாங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா இல்லையா, அதுதான் ஆடு, நீராடுன்னு அர்த்தம். இந்த நீராடுறது போது எல்லா நதிகளுமே புண்ணியம் செஞ்சுட்டு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள்லாம் வாங்கப்பா எங்கிட்ட குளிச்சு எங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்றதுக்கு தான் நதிகள் எல்லாமே இருக்குது. சில உத்தமமான ஆத்மாக்கள் கடவுள் கேட்பார், உனக்கு என்ன வேணும், என்ன ஒரு நதி ஆக்கிடு, நான் விவசாயத்துக்கு பயன்படணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுக்கு பயன்படணும், ஜனங்க குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் கேட்கும். மாநிலம் பயனர வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி. அதனால் நதிகள், நீராடு, ஆடுனா நீராடு. ராமர் இருக்கார், அவர் கங்கையில் அயோத்தியிலேருந்து கிளம்பி வர்றார் இல்லையா காட்டுக்கு, வனவாசம் கைகை சாபத்துக்கு. அப்போ அந்த கங்கையில் முழுகிறாராம். முழுகிற போது கங்கை தாய் எந்திரிச்சு ராமரை கையெடுத்து கும்பிட்றாராம். பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள் அப்படிங்கிறான் கம்பன். பாருளோர்னா பூமியில் இருக்கிறவங்க, அவங்க செய்த தப்பு தண்டா பாதகம். பாதகம் செய்பவரை கண்டால் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்றான் இல்லையா. பாதகம்னா மற்றவங்களுக்கு. அப்போது பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், அவன் பண்ண பாவத்தெல்லாம் என்கிட்ட வந்து மூக்கு பிடிச்சன்னு விட்டுட்டு போகிறான், என் பாவத்தை யார் கொடுக்கறது, யார் தீர்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தம்பா. ராமா நீ குளிச்சில்ல, அதில் என் பாவமெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னாலாம். பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், யானும் அந்த தெற்று. தெற்றுன்றது மலையாளம் தமிழ் ரெண்டுலேயும் ஒன்று, இது மிஸ்டேக்குன்னு அர்த்தம். ஞான் செய்த தெத்து எந்தா அப்படின்னா மலையாளத்தில். தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றால் நான் உருப்பட்டுட்டான்பா அப்படிங்கிற. இப்படி எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் இருக்கும். நதிகள், மலைகள், கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள், அதெல்லாம் கூட ஆத்மாக்கள். நீ ஆகாசத்தில் பார்க்குற துருவ நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம், மிருகசிரிஷ நட்சத்திரம், ஆருத்ர நட்சத்திரம் எல்லாம் வந்து தவ ஆத்மாக்கள். அதனால தான் நீங்கள்லாம் வந்து அம்மி மெச்சு அருந்ததியை பார்த்து இவ்வளோ மாதிரி நீங்களும் ஆகணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் அதுதான் காரணம். ஆனால் நம்மளது ரொம்ப ரொம்ப விஞ்ஞானபூர்வமான பல்வேறு தத்துவங்களை உணர்த்துகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம். இதெல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லாது போனதுனால இது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், உனக்கு இதை இப்படி லாபம் வரும்னு சொல்லியிருந்தால் எல்லாருமே தைரியமாக அதை பிடிச்சிக்கின்னு இது பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லாது போயிட்டாங்க. இன்றைக்கி ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் பிகம் ஜஸ்ட் ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்ஸ்னால் என்ன செய்யணும்னு தெரியாமையே இப்படி மூக்க பிடிச்சிக்கோ, இப்படி தர்பையை கையில் போட்டுக்கோ, இப்படி 3 தடவை பண்ணு, இது ஜனங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்னுது என்ன தான் செய்கிறோன்ட்டு. தே ஃபீல் ஷை ஆல்சோ. ப்ளஸ் தே ஆர் பிஸி கோயிங் டு ஸ்கூல், இது ஆஃபீஸர்ஸ்க்கு போகணும், அது அதனால் இதெல்லாம் பண்ணுறதே யாரும் இல்லை. இந்த தேவசமெல்லாம் இருக்குது, பெரிய விஷயம் அது. திருவள்ளுவர் சொல்கிறாரு, உன் வருமானத்தை 5ஆக பிரி, அதில் தேவசம் பண்ணுறதுக்கு ஒரு போர்ஷன் வச்சுடு, 1/5. அதுதான் ஃபஸ்ட்டு. தென்புலத்தார், தெற்கு திசையில் எமன் திசையில் இருக்கிற நம்முடைய மூதாதையர்கள், பித்ருக்கள்னு அர்த்தம். அதுக்கடுத்து தான் கடவுள், தெய்வம். அதுக்கடுத்து நம்ம சொந்தக்காரங்களில் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் அப்படின்னாக்கா போர் பீப்புள் ஆர் நாட் ரிலேட்டட். அதுக்கப்புறம் தான். ஸோ வருமானத்தை 5 பிரிச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இதெல்லாம் பண்ணுவாங்களா? நீயே சொல் பார்க்கலாம். ஸோ அந்த திவசம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த ஒரு சொசைட்டி இருந்தது. தே யூஸ் டு அட்டாச் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தீஸ் திங்ஸ். தசரதனுக்கு
ராமர் கொடுத்த போது தேவசம் அவங்க 2 கையில் வச்சு வாங்கிக்கலாம்னா. இந்த காலத்து ஜனங்கள்லாம் பயப்படுவாங்கன்றதுனால அந்த மாதிரி பெரியவர்கள் வர்றதில்லை. பட் தே நோ வாட் இஸ் ஹேப்பனிங் எல்லாம். பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்கிறார். எள்ளும் தண்ணீரும் எங்கே போயின அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருப்பார். இப்போ நாம் எள்ளு தண்ணியெல்லாம் விடுறோம், பித்ரு தர்ப்பணம் செய்கிறோம், பிண்ட பிரதானமெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற போது அவர் சொல்கிறார், நீ மாயவரத்தில் இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்களுக்கு 1000 ரூபாய் தந்தி மணி ஆர்டர் அனுப்புகிற, கேளம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீ 1000 ரூபாய் கொடுக்குற, அதை வாங்கி ட்ராயரில் போட்டுக்கிறார் கேளம்பாக்கம் போஸ்ட் மாஸ்டர். இங்கேருந்து மாயவரம் போஸ்ட் மாஸ்டருக்கு வாணிய செட்டி தெருவில் 32ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிற முனுசாமி கோணம் இருக்குது, இது 1000 ரூபாய் கொடுத்துருன்னு ஒன்று கட்டு கிடக்கணும். அங்கே இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் அதை பார்த்து போஸ்ட்மேனை கூப்பிட்டு 1000 ரூபாய் கொடுத்து அந்த போய் கொடுத்துட்டு வாணிய செட்டி தெருன்றார். அந்த மாதிரி நாம் இங்கே தேவசத்துக்கு படைக்கிறோம். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கடவுள்கிட்ட ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பித்ரு தேவதைகள்னு பேர். அவங்களுடைய வேலையே என்னென்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அவங்கவுங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறது. உங்கள் வேலி சென்ஸ்லேயே உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. அப்போ கடவுளுடைய டிபார்ட்மெண்ட்டில் அதை விட மெட்டிகுலஸாக அக்யூரேட்டாக ப்ரெசிஷனாக இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்களா இல்லையா? இப்படி எல்லாமே அற்புதமான விஷயங்கள். நம்ம எல்லாத்தையும் விட்டோம். எல்லா வகையிலுமே இந்த சொசைட்டி இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், நமக்கு உள்ள தர்மங்களை நாம் மீறி விட்டோம், இல்லை இழந்து விட்டோம். இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுன்னு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போது அதெல்லாம் 100க்கு 90 பேர் செய்கிறதே கிடையாது. அண்டு எல்லாமே மாறிப்போச்சு. அதனால் இன்றைக்கி பித்திருக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா மேலே, அவங்கெல்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. தே ஆர் நாட் ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய யாரும் கொடுக்கல, அவங்கெல்லாம் பட்டினியில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அண்டு தேவர்கள், அந்த காலத்தில் தேவர்களுக்கு இந்த கோயில்களில் பூஜைகள் இதெல்லாம் இருந்தது. அப்போ முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின், முன்னவனார்னா கடவுள், முன்னவனார் கோயில் பூஜைகள், அந்த கோயிலில் பூஜைகள் முட்டிடின் ஆனால் அதில் ஏதாவது தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னால் வாரி வளம் குன்றும், மழை பெய்ய அதில் பேஞ்சி கழுத்தரிக்கும், கன்னம் களவு மிகுத்திடும், உலகத்தில் போய் பிச்சலாட்டம் திருடு ஜாஸ்தியாகும், கன்னம் களவு மிகுத்திடும், மன்னருக்கு தீங்குல, அரசாங்கம்லாம் ஒழுங்காக செயல்பட முடியாது, என்னொரு நந்தி எடுத்துரைத்தானே, இதெல்லாம் நந்தி பகவான் எனக்கு கற்றுக் கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்கிறார் திருமூலர். எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது கோயில்களில். நம்ம பண்ணுற பூஜைகள் அதெல்லாம் தேவர்களுக்கு போகிறது. இந்த தேவர்கள் யார்? உங்களிலேருந்து யாராவது ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணால் அவங்க உங்களை ரூல் பண்ணுறாங்க. தே ஆர் ரூலர்ஸ். பட் அவங்களுடைய சம்பளம் நீங்கள் கட்டுற டேக்ஸ்லேருந்து தான் போகுது. அந்த மாதிரி இந்த தேவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் நீங்கள் கொடுக்கல. ஒரு 400 வருஷம் ஆகிப்போச்சு. முஸ்லீமுங்க வந்த போதே இந்த அனாச்சாரம் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்சு எல்லாம் வந்த உடனே சுத்தமாக போயிடுச்சு. அண்டு எந்த பிராமணர்கள் இதையெல்லாம் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு தலையில் டர்பன் கட்டிக்கின்னு ஒரு கருப்பு கோட் போட்டுன்ட்டு பஞ்சகச்சம் கட்டின்ட்டு வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கே போயிட்டாங்க. இவன் வேலைக்கு போனதுனால மற்றவங்களுக்கு ஒரு சமுதாய, நமக்கு இவன் ஒழுங்காக உட்காந்து பூஜை பண்ணி இருந்த வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஐயர் இருப்பார். அந்த ஊரில் விளையிறதுல ஒரு பங்கு கொண்டு போய் ஐயர் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த வண்ணா இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஊரில் வண்ணான் தான் வைத்தியன். உங்கள் டாக்டருங்கெல்லாம் பின்னால் தான் வந்தாங்க. ஸோ அந்த கல்யாணத்தில் முதல் மரியாதை வேஷ்டி துண்டு புடவை அரிசி எல்லாம் வண்ணான்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயருக்கு கொடுப்பாங்க வெளிச்சலில் வர்றதெல்லாம். இந்த ஐயருக்கு என்ன வேலை? டெய்லி சர்வோஜனும் சுகினும் பவந்து அப்படின்னு யாகம் வளர்த்து இந்த ஊரில் நல்லா மழை பெய்யணும், வியாதி வரக்கூடாது, ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யூஸ் டு பி அ பார் ஆஃப் அட்டர்னி ப்ரீஸ்ட் ஃபார் தி வில்லேஜ். அவங்களுக்காக கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தானுங்க. இவங்க மருத்துவர்கள் பார்பர்ஸ் எல்லாம், அவங்க என்ன செய்வாங்க? அவங்கெல்லாம் கந்தர்வர்கள்னு பேர். காலையில் 5 மணிக்கு உட்காந்து அந்த ஊரில் பிபின்னு வாசிப்பாங்க. அப்போ அந்த ஊரே ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மங்களமாக மாறிடும். இன்றைக்கி அவங்களும் கிடையாது. இந்த கிராமங்களில் இருந்தவங்களும் இன்றைக்கி பூஜை இந்த யாகெல்லாம் பண்ணுறதை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்படி எவ்வளவோ அனாச்சாரங்கள் இந்த 400 வருஷத்தில் நடந்ததுனால இன்றைக்கி தேவர்களெல்லாம் பட்டினி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. தே பிகம் ஸோ வீக். அதனால தான் மழையும் பேலன்ஸ் ஆக மாட்டேன்னுது. காற்று ரொம்ப டெல்லியிலலாம்
டோட்டல் பொல்யூஷன் இன்னைக்கு. ஏன்னா ஏர் பொல்யூஷன் வந்துச்சு, எல்லா வகையிலும் புது புது வியாதியெல்லாம் வந்துடுது. எதுக்கு இவங்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியறதில்லை மருந்தெல்லாம். இன்றைக்கி இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் பித்திருக்களையும் தேவர்களையும் மறந்து விட்டது தான். இதெல்லாம் நம்ம ஒழுங்காக பண்ணாவே அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க. இதெல்லாம் யார் சொன்னால் இனிமேல் எங்கே கேட்க போகிறாங்க, நீயே சொல்லு இல்லையா? பெரியவங்களும் சொன்னாங்க, பரமாச்சாரியர் சொல்லி பார்த்தாரு, சொன்னார், சரி நீ வேலைக்கு போகிறேன், நான் வேணான்னு சொல்லலைப்பா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேதத்தை படி அப்படின்னு. ஆதிசங்கர் சொன்னார், வேதோ நித்தியம் படியதாம். ஆவியார் சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுதல்னா வேதத்தை ஓதுறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேம்பஸ் இவ்வளோ நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்குது? இங்கே 3 யாகம் நடக்குது. எங்கே யாகம் நடக்குது? துர்கா கோயிலில் நடக்குது, பிள்ளையார் கோயிலில் நடக்குது. ஒரே கேம்பஸில் 3 இடத்துல யாகம் நடக்குது. இதுனா சம்பளத்துக்கு கூலிக்கு மாரடிக்கிறதுனாங்க அவங்களாம் பண்ணுறாங்க, நம்ம பசங்களே தான் பண்ணுறாங்க. எல்லாம் வேதம் முறையாக படிச்சுட்டு, ராமன் சாரு, நம்ம அருண், அப்புறம் இங்கே சுவாமிநாதன் எல்லாம் பண்ணுறாங்க. பதிரியெல்லாம் உட்காந்து பண்ணுறாங்க, டெய்லி பண்ணுறாங்க. அடுத்தது எல்லா கோயில்லையும் இங்கே டெய்லி சாமிக்கு படையல் நடக்குது, பூஜைகள்லாம் நடக்குது. அதுக்கு ஒவ்வொருத்தர் எடுத்து செய்கிறாங்க, அவங்களும் நீங்களே தான் செய்கிறீங்க. அண்ட் இவ்வளோ மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மரங்கள் பூராவும் கடவுள் தான், ஃபுல்லாக கடவுள், எல்லா மரமும் கடவுள் தான். அதனால தான் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக மரங்களை சுற்றி வந்தாங்க. ஆலமரத்தை சுற்றுறது, வேப்ப மரத்தை சுற்றுறது, அரச மரத்தை சுற்றுறது, இதெல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நம்ம கேம்பஸ் வளப்பமாக இருக்கிறதுக்கும், இங்கே இருக்கிற ஜனங்க வெளியில் இருக்கிறவங்கள விட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த எண்ணங்கள் தான் காரணம். எண்ணம் என்பது ஒரு விதை. நீ எதை விதைக்கிறியோ அதுதான் வரும். வாட் எவர் யூ சோ யூ சீடு யூ ரீப். அதனால் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு அமைதி. நீ கேட்டுக்கு வெளியே பாரு, கேட்டுக்குள்ளே வந்து பாரு, ஒரு அமைதி இருக்கும். இங்கே இப்போ நீ வந்து உட்காந்த, அவனுக்கு ஒரு உப்புமா கொடுத்துட்டாங்க, ஒரு பானகம் கொடுத்துட்டாங்க, ஒரு பழம் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடிட்டாங்க, அவங்க வந்து சாண்டிங் பண்ணிட்டாங்க. உனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், ஞானத்துக்காக தான் இந்த கேள்வி பதில் செஷன்லாம் வச்சுருக்கோம். அது நம்ம புரிகிற மாதிரி தான் பேசுகிறோம், 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் புதுசாக ஏதோ ஒரு வகையில். இது எல்லாமே உங்களுக்காக தான் செய்கிறேன். இதை வந்து ஒரு கன்சீல்டாக செய்கிறேன். அந்த காலத்தில் உங்கள் அம்மா, இந்த காலத்து அம்மாங்கெல்லாம் செய்கிறதில்ல. கையில் ஒரு ஸ்பூனில் விளக்கெண்ணெய் வச்சுக்குவா, ஒரு ஸ்பூனில் சர்க்கரை வச்சுக்குவா. இந்த விளக்கெண்ணெயை வாயில் ஊற்றிட்டு இன்னொன்று சர்க்கரை போட்டுருவான். அது மாதிரி நான் செய்கிற எல்லாமே சுகர் கோட்டு. உனக்கு எதெல்லாம் நல்லதோ அதை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அழட்டிக்கிறது இல்லை, இது ஒரு ரிச்சுவலாக மாற்றுறது இல்லை. இது இங்கே எதுக்கும் காசு நீ கொடுக்க தேவையில்லை. அழகாக எல்லாத்தையும் திட்டமிட்டு நம்ம செஞ்சிச்சு. சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே, தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக, மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம்
ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.